குக்கரில் ஊற வைத்த 150 கிராம் கொண்டக்கடலை, ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 6 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவு கொண்டக்கடலையை தனியாக எடுத்து அரைத்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 காய்ந்த மிளகாய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதும் பொடித்து எடுத்துக்கலாம். தவால 1 டீஸ்பூன் எண்ணெய், 100 கிராம் கட் பண்ணிய பன்னீர், ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடித்த பொடி 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணிய 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கலர் மாற வரையும் வதக்கி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி கட் பண்ணிய 3 தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆறுனதும் அரைத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், வதக்கி அரைத்த வெங்காயம் தக்காளி விழுது, ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைத்த பொடி, வேக வைத்த கொண்டக்கடலை, அரைத்த கொண்டக்கடலை மிக்ஸை சேர்த்து கிளறி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 200 ml சூடான தண்ணி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து 10 நிமிஷம் மூடி வேக வைத்து 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ரெடி பண்ணிய பன்னீர் மிக்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மூடி வேக வைத்து கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை பன்னீர் கிரேவி ரெடி.